வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாட்டுக்கு சின்டெக் தமிழ் பேர் ராகுல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அதை பார்த்தோன்னா, இப்போ நான் ரீசெண்டாக வந்து யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணிருக்கும் போது ஹோம்ல வந்து ஏதாவது வீடியோ வந்து ரெக்கமெண்டட் வீடியோ வந்து சர்ச் பண்ணிருக்கும் போது ஒரு சின்ன ஒரு ஆட் ஒன்று வந்துச்சு. இந்த மொபைலில் வந்து இவ்வளோ பிரைஸ் வருதுன்னு சொல்லி வந்திருப்பீங்க. நீங்கள் இந்த ஆட் வேணும் சைடில் ஷோ பண்ணுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த ஆட் வந்து உங்களுக்கும் வர சான்ஸ் இருக்கு. எனக்கு ரொம்ப தடவை அதாவது அதிக டைம் வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது இந்த ஆட் வந்து ஷோ ஆகிட்டே இருந்துச்சு. இந்த ஆட்ல வந்து ஒரு மொபைல் போட்டு அதாவது டிபேட்னு போட்டு வந்து ஒரு மொபைல் வந்து 3499 ரூபா, 500 5000 ரூபா, 4499 ரூபா இந்த மாதிரி ஒரு பிரைஸ் டாக்ல வந்து இந்த ஆட் வந்து அடிக்கடி வந்து ஷோ ஆகிட்டே இருந்துச்சு. என்னடான்னு சொல்லி இந்த ஆடை வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இந்த வெப்சைட்ல வந்து ஒரிஜினலா வந்து அமேசான், பிளிப்கார்ட், ஷாப் க்ளூஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய இ காமர்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு புது வெப்சைட், அதாவது அச்சஸ்ல வந்து ஒரு வெப்சைட், அதாவது இ காமர்ஸ் வெப்சைட் நம்ம மக்கள் இப்படி வந்து வெப்சைட் வந்து பை பண்ணி வாங்குமோ அந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து மொபைலுக்கு மட்டுமே ஒரு வெப்சைட் வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த வெப்சைட் வந்து அச்சஸ்ல வந்து செக்யூர் பண்ற மாதிரியே இருக்கு. நம்ம பார்த்தாலே வந்து நம்பி பை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கு அந்த வெப்சைட் வந்து. ஆனா அந்த வெப்சைட் ஒரிஜினலா இல்லையான்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. அந்த மொபைல் அதாவது அந்த வெப்சைட் முற்றிலுமே ஃபேக், அதாவது ஸ்கேம்னு சொல்லலாம், மொபைல் ஸ்கேம்னு சொல்லலாம். ஆல்ரெடி வந்து கிரிப்டான் மொபைல்னு சொல்லி ஒரு மொபைல் வந்து நம்ம ஏமாத்துறான்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அவங்களே தான் நான் நினைக்கிறேன் இந்த தடவையும் இதே வெப்சைட்ல, அதாவது வேற வெப்சைட் நேம்ல வந்து மறுபடியும் கிரிப்டானுங்கிற பேரை தூக்கிட்டு டிபேட்னு சொல்லி வந்திருக்கானுங்க. ஐ திங்க் அவங்களே தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் என்ன இருக்கு, அதாவது அதே மாதிரி வெப்சைட் இருக்கா, நம்ம இ காமர்ஸ் வெப்சைட் மாதிரி அதாவது பிளிப்கார்ட், அமேசான் மாதிரி வேற ஏதாவது புதுசா வந்து ட்ரை பண்ணிருக்காங்களா, எப்படி இருக்கு அந்த வெப்சைட்டுக்கு இந்த வெப்சைட் நம்ம பார்த்த மாதிரியே இருக்கா, நம்ம வந்து மக்கள் வந்து அதிகமாக ஏமாந்துருமா, அந்த மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஃபுல் டீடைல்ஸ் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். அண்ட் வந்து நம்ம வந்து மக்கள் இந்த மாதிரி ஏமாறாம இருக்கும் என்ன பண்ணணும், இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோட எண்ட்ல வந்து அப்படியே சொல்றேன். வீடியோ போறப்போ நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த வெப்சைட், அதாவது www.notchphone.online சொல்லி ஒரு வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கானுங்க. இந்த வெப்சைட் நம்ம கிளிக் பண்ணுவோம். இந்த வெப்சைட் பார்த்தீங்களா, மேலே வந்து செக்யூர் வெப்சைட் தான் கொடுத்துருக்கானுங்க. அந்த அளவுக்கு செக்யூராக கிரியேட் பண்ணிங்கன்னா ஃப்ராட் தானே பண்ணுறவங்க கூட இந்த மாதிரி பண்ண மாட்டானுங்க. அதாவது ப்ரொஃபஷனலாக எப்படி கிரியேட் பண்ணுமோ அந்த அளவுக்கு ஒரு வெப்சைட் வந்து செக்யூராக கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். அதாவது நம்ம Amazon.com, Flipkart.com சொல்லி அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணதை பார்த்துருப்போம். இவனு mynotchphone.online சொல்லி கிரியேட் பண்ணி வச்சிருக்கானுங்க. இந்த வெப்சைட்டை பாருங்களேன். வெப்சைட்டை பார்த்த உடனே இ காமர்ஸ் வெப்சைட்டு, ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு எஜுகேஷன் அன்எஜுகேட்டட் பீப்புள் யாராவது ஒருத்தர் மொபைல் வாங்குறதுக்கு போகிறாங்கன்னு வச்சுங்களேன், இந்த வெப்சைட் டக்குன்னு பார்த்தா ஏமாந்துருவாங்க. இந்த வெப்சைட் வந்து ஒரிஜினல் வெப்சைட் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி ஏமாத்துறவங்க. ஏன் ரொம்ப படிச்சவங்களே கூட டக்குன்னு வெப்சைட்டை நம்ம பார்க்க மாட்டோம். இந்த வெப்சைட் என்னடா, அதான் வெப்சைட்டோட நேம் நம்ம செக் பண்ணி மாட்டோம். இந்த வெப்சைட்டில் இருக்கிற மொபைல்ஸ் எல்லாம் டக்குன்னு பார்த்தோன்னே என்னடா இவ்வளோ கம்மி ப்ரைஸில் இவ்வளோ பெரிய மொபைல்ஸ் எல்லாம் தராங்களேன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்த முன்னாடியே வந்து டக்குன்னு பை பண்ணிடுறோம். பை பண்ணி சில நியூஸ் வந்து நம்ம கேட்ட இந்த மாதிரி இது ஃப்ராடு, இது ஸ்கேம், நம்மளை ஏமாத்துட்டேன்னு சொல்லி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நீங்களே பாருங்களேன், இந்த வெப்சைட்டில் பார்த்தோன்னே பார்க்கறதுக்கு டிபேட் M30s, அதாவது டிபேட் P30 இந்த மாதிரி மொபைல் பிராண்ட் கொடுக்குறாங்க. இந்த மொபைல் நீங்கள் பாருங்களேன், இந்த மொபைல் பார்த்தோன்னே தெரியும் இந்த மொபைல்லாம் X2 Pro, அதாவது ரியல்மி X2 Pro, ரியல்மி X அந்த மாதிரி தான் பார்த்தா தெரியும். அதாவது ரெட்மி Note 9 Pro, சாம்சங் S5 அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கானுங்க. சாம்சங் A50s அதாவது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், பார்க்கறதுக்கு அப்படியே அதாவது ஓப்போ ரெனோ 6 அதாவது டிப்பேட் ரெனோ 60 ரேமை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதோட விலையை பாருங்க, 3999 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் பக்கத்தில் 8450 ரூபா போட்டு அடிச்சுட்டு 41% ஆஃபர் ஆமா. யாரை ஏமாத்துறானுங்க தெரிய மாட்டேங்குது. இந்த அளவுக்கு ஒரு மொபைலை கிரியேட் பண்ணி மக்களை இந்த அளவுக்கு ஏமாத்துறாங்க, என்ன யூஸ்ன்னு சொல்லி நமக்கு சத்தியமா தெரியல. பாருங்க, லைவ் சேட்லாம் கொடுத்துருக்காங்க. லைவ் சேட்ல வந்து கஸ்டமரோட பேசுறாங்களாமா. நம்ம இந்த மொபைல் செக் பண்ணி பார்ப்போம். அதாவது டிஸ்கண்டினியூ மொபைல்ஸ் ஆமா, டிஸ்கவுண்டட் மொபைல்ஸ் பாருங்க, அவைலபிள் இன் ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கானுங்க. செல்லிங் பிரைஸ் 4099 ரூபா, அதாவது 8450 ரூபா அடிச்சுட்டு 4099 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆஃபர் பிரைஸ் பாருங்க, பேடிஎம் யூஸ் பண்ணி பார்த்தா வந்து 20% ஆஃபர் ஆகாம 3950 ரூபாய்க்கு தரானுங்களாமா. எந்த அளவுக்கு ஒரிஜினலாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, இந்த அளவுக்கு ஃப்ராடு பசங்க நம்ம ஊரில் தான் இருக்கிறானுங்கன்னு தான் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த எந்திங்கிருந்து வரானுங்கன்னே ஒன்றும் தெரியல. ஃபர்ஸ்ட் பை பண்ணுவோம். பார்த்தீங்களா கீழே பாருங்க, ஆட் எல்லாம் சொல்றது பாருங்க, ஆட் டு காம்போ ஆஃபருங்களாமா. அது ஒயர்லெஸ் ப்ளூடூத் இயர்ஃபோனோட காம்போ ஆஃபர்லாம் வித்துட்டு இருக்கானுங்க. மொபைல் தான் வித்துட்டு இருந்தானுங்க, டேப்லெட் வித்துட்டு இருந்தானுங்க. இப்போ வந்து ஸ்மார்ட் போனு, இயர்ஃபோனு எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க. பாருங்க, அது அஃபிஷியல் வெப்சைட்ல எந்த மாதிரிலாம் கொடுப்பானுங்களோ அதே மாதிரி ப்ரொஃபஷனலாக எடிட் பண்ணி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பாருங்க, பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து வச்சிருக்கானுங்க. பாருங்க, டிஜிட்டல் ஜூம் என்னென்ன டீடைல்ஸ், அதாவது ஒரு மொபைல்காரன் கூட இவ்வளோ டீடைல்ஸ்லாம் தரமாட்டான், இவனுங்க அவ்வளோ டீடைல்ஸ் கொடுத்து வச்சிருக்கானுங்க. பாருங்க, கஸ்டமர் ரிவ்யூ வேறு கொடுத்துருக்கானுங்களாமா. 15 ரிவ்யூ. என்ன ரிவ்யூன்னு பார்த்துருவோம் நம்ம. கீழே பாருங்க, விவேக் ராயா எக்ஸலண்ட் ப்ராடக்டா, எவ்ரி திங் இஸ் குட், கலர் ஜெட் பிளாக், ஸ்டைல் நேம் வித் நோ காஸ்ட் EMI, ஐ பி யூசிங் 3 months நோ இஷ்யூ. பாருங்க, 3 மாசமா ஒருத்தர் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிருக்கானா. என்ன புழுகுறானுங்க பாருங்களேன். இட்ஸ் குட். சே, ஆட் அண்ட் சிஎட்எக்ஸ் ஓகே. எந்த லாங்குவேஜில் பேசுகிறாங்கன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது.
நம்ம இந்த மொபைலை பை பண்ணி பார்ப்போம். பாருங்கள், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், நேம், இமெயில், ஃபோன் நம்பர், ஷிப்பிங் அட்ரஸ், நியர்பை ஆப்ஷன் பாருங்கள், பின்கோட், இன்டர்வியர் ஏரியா நேம், செலக்ட் ஸ்டேட், கண்டினியூ டு பேமெண்ட் மெத்தட். நம்ம ஏதோ ஒன்று கொடுப்போம். எடுத்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா? இப்போ கண்டினியூ நம்ம கொடுப்போம். பேமெண்ட் ஆப்ஷன், பிளேஸ் யுவர் ஆர்டர். பாருங்கள், ப்ரீபெய்ட் டிஸ்கவுண்ட் 1000 ரூபாயா. கேஷ் ஆன் டெலிவரி பாருங்கள். டியூ டு கொரோனா வைரஸ் பேண்டமிக் வி ஆர் ஒன்லி அக்செப்டிங் ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ் டு அவாய்ட் ஸ்ப்ரெட் வைரஸ். இவனுங்க நமக்கு நல்லது பண்ணுறாங்களாமா, கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிருமா இவனுங்களுக்கு கொடுக்குறனால. எந்த அளவுக்கு ஏமாத்துறானுங்க, முட்டா பசங்களாக இருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம இவ்வளோ நம்பி வாங்கினா மட்டும்தான் இந்த மாதிரி முட்டா பசங்க, இந்த மாதிரி ஸ்கேம், இந்த மாதிரி ஃப்ராடு பசங்களாம் வளர்ந்துட்டே போயிட்டு இருக்காங்க. கீழே பாருங்கள், ஒரு அஃபிஷியல் வெப்சைட் இல்லை, அந்த அளவுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் பையர் சென்டர்லாம் கொடுத்துருக்காங்க. நீட் ஹெல்ப், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறாங்க, லைவ் சேட் பாருங்களேன். கீழே வரும் கேரண்டட் சேஃப் அண்ட் செக்யூர். பாருங்க, வைரஸ் ஆன்டி வைரஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பேபால், விசா, மாஸ்டர் கார்டு. சே, எந்த அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரி மக்கள் எங்கே தான் இருக்கிறானுங்கன்னே தெரில. நம்ம மக்களை ஏமாத்துறதுனே இவங்களாம் கிளம்பி வரானுங்க, புதுசாக ட்ரெயினே வரானுங்களா இல்லை ஃப்ளைட்டு பிடிச்சி வரானுங்கலாம் தெரில. எந்த இடத்துல உட்காந்துட்டு இவனுங்களாம் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கானுங்க தெரில. இந்த மாதிரி ஃப்ராட பசங்களாம் ஒரு நாள் கண்டிப்பாக மாட்டுவானுங்க. அன்றைக்கி அவனுங்களுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, பிடிச்சி ஜெயிலில் தான் போடுவானுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம பார்ப்போம் என்னென்ன வேறு என்ன மொபைல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். டிபாட் K10i Pro, டிபாட் Hot 9 ஸ்மார்ட் ஃபோன், டிபாட் K10 Pro, K5 ப்ளூ நாச், K5. பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் வெப்சைட் கிரியேட் பண்ணி உருவாக்கிட்டு இருக்காங்களா சாமி. சாம்சங் M30s, டிபேட் M30s நாட் ஸ்மார்ட் ஃபோன், எல்லாத்துலேயுமே நாச் ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ வேறு ஏதாவது நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சே, இங்கே பாருங்களேன், இந்த அளவுக்கு இமேஜெல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்கண்ணே. பிக்கஸ்ட் ப்ரோ இஸ் த பேட்டரி லைஃப். பா, 16ஆம் தேதி பாருங்கள், இப்போ தான் போட்டிருக்கானுங்க போல இருக்குது. எங்கிருந்தா வரானுங்கன்னே தெரில. அதுக்குள்ளே 5 பேர் கமெண்ட் பண்ணிட்டானுங்க. சே, சூப்பர் ஃபாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், லாங் பேட்டரி. இது எங்களுக்கு தெரியாது சாம்சங் M30 சூப்பர் ஃபாஸ்ட் பர்ஃபார்மன்ஸுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்களை நம்ம வெப்சைட்டை படிச்சுட்டு இருந்தால் 1 மணி நேரத்துக்கு மேலே கூட படிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கலாம். இவங்களோட காமெடி தனத்தை வச்சு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரில. மக்களை ஏன் இந்தளவுக்கு ஏமாத்துறாங்கன்னு ஒன்றும் புரியல. அண்ட் அவ்வளோதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒன்று சொல்லிக்கிறதுனா, நீங்கள் வந்து ஏமாறாதீங்க. பார்த்து எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். முதல்ல பை பண்ணாதீங்க. என்னென்ன தான் கொடுத்துருக்கானுன்னு ஃபஸ்ட்டு பார்த்து படித்து சிரிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம மக்களோட, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மொபைல் வந்து நம்ம பை பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெப்சைட்டில் இருக்கிற இந்த ஃப்ராட் பசங்க என்ன பண்ணி கிரியேட் பண்ண வெப்சைட் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து அந்த வெப்சைட் வந்து செக் பண்ணி பார்த்து வந்திருப்பீங்க. அந்த வெப்சைட் இருக்கிறது முற்றிலுமாவே ஃபேக் வெப்சைட்டை கிரியேட் பண்ணி நம்ம வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. மக்களை முட்டாள் நினச்சி வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. அதை நீங்கள் வந்து ஏமாறாமல் இருக்கணும். அதாவது ஒரு மெயின் வெப்சைட், அதாவது ஒரிஜினல் வெப்சைட் எப்படி இருக்குன்னா, அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயே அடுத்த ஒரு ஃபியூச்சரில் வந்து அவங்களை அந்த நேமை வச்சு ஏமாற்றலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து அமேசானில் வந்து லாஸ்ட்டு வந்து ஒரு 2 வெண்ணை வச்சு ஏமாற்றலாம். ஒரு கேப்ஸ்லேயே வச்சு நடுவில் வந்து M எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அந்த மாதிரி வந்து Amazon.in சொல்லி ஏமாற்றலாம். நம்ம பார்க்கறதுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரிஜினல் வெப்சைட் வந்து இவங்களுக்கு கிரியேட் பண்ணுறாங்க. அசராம வந்து இவ்வளோ பெரிய வெப்சைட் கிரியேட் பண்ணி இவ்வளோ பெரிய மொபைல் ஸ்கேம் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் யூடியூப் ஏன் இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறது, அதாவது கூகுள் வந்து ஏன் இந்த ஆட் ஷோ ஆகுது, இந்த வெப்சைட் ஏன் இருக்குது, இன்னும் ரிப்போர்ட் பண்ணவங்களே ஏன் இன்னும் இந்த வெப்சைட்டை ரிமூவ் பண்ணலன்னு சொல்லி தான் நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. மக்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லிக்கிறது, அதாவது நம்ம பெரிய பெரிய வெப்சைட்ஸ், அதாவது யூடியூப்ல வந்து நிறைய புது புது மொபைல்ஸ் வந்துட்டு இருக்கு. டெய்லி வந்து அந்த மொபைலுக்கான ரிவ்யூஸ் வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து யூடியூப்ல வந்து ரிவ்யூ போட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கே தெரியும் அந்த மொபைல்ஸ் எல்லாம் எந்த மாதிரி கம்பெனி இருக்கு. ப்ராப்பர் பிராண்ட்ஸ் அதாவது எம்ஐ ஆகட்டும், ரியல்மி, ஓப்போ, விவோ, பிளஸ் ஆப்பிள், சாம்சங், நோக்கியா, இந்த மாதிரி ஒரு சில டாப் பிராண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி புது புது மொபைல் வந்தாலே ஃபர்ஸ்ட் யோசிங்க, இந்த மொபைல்லாம் வந்திருக்கான்னு சொல்லி யூடியூப்ல போட்டு சர்ச் பண்ணுங்க.
அதாவது டாப் செலிபிரிட்டிஸ், அதாவது யூடியூப் ரிவ்யூஸ்லாம் இருப்பாங்க, அவங்களாம் மொபைல் அன்பாக்சிங் பண்ணியிருப்பாங்க. அவங்க போட்டிருப்பாங்க அதாவது இந்த மொபைல் எவ்வளோ ப்ரைஸ் வந்துருக்குன்னு சொல்லி அவங்க அஃபிஷியலாக வந்து போட்டிருப்பாங்க. நீங்கள் அப்போ தான் பார்க்கணும். அதாவது இந்த மாதிரி ஏமாத்துறவங்க வந்து இந்த வெப்சைட்லேயே அந்த மொபைல் இருக்கிறத அப்பயே வந்து காப்பி பண்ணி ஒரு இமேஜ் வந்து காப்பி பண்ணி வந்து நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணி போட்டு நம்மளை வந்து ஏமாத்துறாங்க. நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கூடிய இந்த மொபைலை நம்ம பார்த்து பழகிற மொபைல் தான் Redmi Note 9 Pro, OnePlus 8 Pro, ஆப்பிள், சாம்சங் M30s இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய மொபைலில் தான் அசால்ட்டாக வந்து நேமை சேஞ்ச் பண்ணி ஏமாத்திட்டு இருக்காங்க. நம்ம வந்து பார்த்து அதாவது கவனமாக இருக்கணும். ஒரு வெப்சைட்னு பார்த்தா வந்து நம்பி வந்து டக்குன்னு வந்து அதில் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துருக்காங்க. கேஷ் ஆன் டெலிவரி பார்த்தா இப்போ டியூ டு கொரோனா, அதனால் நம்ம கேஷ் ஆன் டெலிவரி பண்ண மாட்டோம், டெபிட் கார்டு யூஸ் பண்ணி தான் பண்ணணும், பேடிஎம், ஜிபே எல்லாமே கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு வந்து அக்சஸில் செக்யூர் வெப்சைட், ஒரிஜினல் வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த மொபைலில் கண்டிப்பாக ஒரிஜினலாக இருக்கிற சான்ஸ் இல்லை. நீங்களே ஃபஸ்ட்டு திங்க் பண்ணி பாருங்க. திங்க் பண்ணி யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, ஏதாவது கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் விட்டு கேள்வி இந்த மாதிரி மொபைலில் வந்திருக்கா, நான் இந்த மொபைலில் ஒரிஜினலாக இந்த மொபைல் இவ்வளோ கம்மி பிரைஸ்க்கு வந்திருக்கு, விற்கிறானுங்களா இல்லை ஆஃபர்ஸில் தான் விற்கிறாங்களான்னு சொல்லி எல்லாத்துட்டையும் ஃபஸ்ட்டு கேளுங்க. அதாவது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், சுற்றி இருக்கிறவங்களுக்கு கேளுங்க, யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்துலயுமே இந்த மொபைல் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. அப்படி இருந்தா வந்து அபிஷியலா பை பண்ணுவாங்க. சில யூடியூபர்ஸ் ரிவ்யூஸ் எல்லாம் நம்ம வந்து மொபைல் அன்பாக்சிங் பண்ணுவோம் வந்து கீழே வந்து அபிஷியல் ரிவ்யூ கொடுத்து, அதாவது பை பண்றதுக்கான லிங்க் கொடுத்துருப்போம். எம்ஐ வெப்சைட்டா இருக்கட்டும், பிளிப்கார்ட், அமேசான், OnePlusக்கான, ஆப்பிளுக்கான, சாம்சங் வெப்சைட்டுக்கு அபிஷியல் அவங்க அபிஷியல் வெப்சைட்ல வந்து அதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து நம்ம கீழே கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி வந்து ஃபர்ஸ்ட் பை பண்ணுவாங்க. அதை ஃபர்ஸ்ட் அபிஷியல் வெப்சைட்டை ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ண பாருங்க. அது இந்த வெப்சைட் வந்து பார்க்கறதுக்கு ஒரிஜினலாகவே இருக்கும், பட் இருந்தாலும் ஒரு மேஜரான சில வெப்சைட்ஸ் மட்டும் தான் இருக்குது. அதாவது மொபைலில் ரியல்மி, ரெட்மி, அதாவது சாம்சங், OnePlus அண்ட் அமேசான், பிளிப்கார்ட், ஷாப்க்ளூஸ் இந்த மாதிரி சில பிராண்ட்ஸ் மட்டும் தான் மொபைல் வித்துட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன புதுசாக ஒரு வெப்சைட் வராங்க, இவனுக்கு வந்து கண்டிப்பாக ஃப்ராடாக தான் இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுங்க. யோசிக்காம ஃபர்ஸ்ட் போய் மொபைல் கம்மி பிரைஸில் தரானுங்களே, இவ்வளோ கம்மி பிரைஸ்க்கு இவ்வளோ பெரிய மொபைல் வருதா, இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் வருதா, இவ்வளோ ரேம்ல, இவ்வளோ கேமரா ஸ்பெசிஃபிகேஷன், இவ்வளோ ஸ்டோரேஜோ இந்த மொபைலாக வருதுன்னு சொல்லி அவசரப்பட்டு எந்த ஒரு மொபைலும் டக்குன்னு பை பண்ணி வாங்காதீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் 10 ஒரு தடவை 100 தடவை செக் பண்ணி பாருங்க. யூடியூப்ல ஆகட்டும், கூகுள் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்க. ஒரு தடவை 100 தடவை கேட்டு வாங்குறது தப்பே கிடையாது. நீங்க ஒரு தடவை ஏமாந்தீங்க, ஏதாவது இந்த யூடியூப்ல இந்த வீடியோ பார்த்துருக்கோம், சில பேர் கூட இந்த மொபைல் வாங்கி ஏமாந்துருக்கலாம். அதாவது நான் வந்து இந்த வீடியோ போட்டனால உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த மொபைல் வாங்கியிருந்தீங்கன்னா வந்து அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வாங்காதீங்க, இது ஃபேக், முற்றிலுமா ஸ்கேம் வெப்சைட், நம்மளை ஏமாத்துறேன்னு சொல்லி எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி, அதுவும் பார்க்கறதுக்கு அஃபிஷியல் வெப்சைட் மாதிரியே கிரியேட் பண்றாங்க. உள்ள இருக்கிற மொபைல பார்த்தாலே டாப் பிராண்ட்ஸோட மொபைலை வச்சு ஒரிஜினலா கிரியேட் பண்ண மாதிரி கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ஏமாத்துக்கானுங்க எங்கிருந்தா வரானுங்கன்னு தெரியல. இவங்க இதே ஒரு குழப்ப வச்சு சுத்திட்டு இருக்கானுங்க, மக்களை ஏமாத்துறதுன்னு சுத்திட்டு இருக்கானுங்க. கண்டிப்பா ஒரு நாள் இவங்க மாட்டுவானுங்க, அப்போ நம்ம வச்சு செய்வானுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நாளுடன் சந்திக்கிறேன்.